பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தானே சங்கீதங்களின் மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவனிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளோ அல்லது சகா மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எந்த பொருளையும் நாம் வைத்து மறந்து போனாலோ அல்லது வைத்த இடத்திலிருந்து அவைகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலோ நாம் அந்த இடத்தை தேடி போக வேண்டியதாக இருக்கும். அது சிறிய பொருளாக கூட இருக்கும். அதனுடைய வைத்திருக்கிற இடம் தொலைதூரமாக கூட இருக்கும். பாருங்கள், சிறிய பொருள்தான். அதை எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே தான் தேடி அதை கண்டடைய வேண்டும். அது சிறிய பொருள் என்பதனாலே எல்லா இடங்களிலும் அந்த பொருட்கள் கிடைத்து விடுவதில்லை. அது எங்கே தேடுகிறோமோ அங்கே அது சிறிய பொருளாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த சிறிய பொருள் இல்லாமல் எத்தனை பெரிய பொருட்கள் இருந்தாலும் அதை பொருத்தி அந்த காரியத்தை சாதித்து விட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பெரிய பொருட்களாய் உன்னிடத்திலே ஸ்டாக் வைத்திருந்தாலும் கூட அந்த அத்தனை பெரிய பொருட்களையும் பொருத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறிய பொருளும் அதோடு கூட சேர்ந்து வருகிறது. அதனுடைய விலை வெறும் 10 ரூபாயாக கூட இருக்கும். ஆனால் 10 லட்சம் உள்ள அந்த பொருளை பொருத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த 10 ரூபாய்க்குரிய விலையை நாம் கொடுத்து வாங்க வேண்டும். அந்த பொருள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அதனால்தான் பெரியவர்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொன்னார்கள். என்றாலும் ஒரு நாள் பல்குத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கடப்பாறையை எடுத்துக்கொண்டு குத்த முடியாது. நம் வீட்டிலே கடப்பாறை இருக்கும், 10 கடப்பாறைகள் இருக்கும். அதை எடுத்து பல்குத்த முடியாது. சிறு துரும்பை தான் எடுக்க வேண்டும். சிறு துரும்பு தானே என்று நாம் அலட்சியமாய் யாரையும் நினைத்து விடவும் கூடாது. யாரோடு கூட வம்புகள் வீம்புகள் இழுக்கவும் கூடாது. ஒரு நாள் அது உதவாமற் போனார் நமக்கு தான் நட்டம் ஆகும். அதனாலே எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லோரும் அன்பாக பழக வேண்டும். எல்லோருமே சம மனிதர்களாய் நாம் நடத்த வேண்டும். அதான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாசல்களும் திறந்த வெளியாய் கிடப்பதில்லை. எல்லோரும் அவைகளை ஏதோ ஒரு பத்திர பங்கிற்காய் மூடி வைத்து தான் இருக்கிறார்கள். நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடாக இருந்தாலும் கூட அதை தட்டி உள்ளே போவது ஒரு நல்ல காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்று சொன்னால் உள்ளே என்ன அசந்தாவிதம் அசந்தர்ப்பங்கள் இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆகையினாலே தட்டினால் வீடுகள் திறக்கப்படும். வீடுகள் அல்ல, கடவுளும் கூட நம்மை தட்டுகிற பொழுது தட்டுவது எப்படி தட்ட முடியும்? கடவுளை நாம் எவ்வாறு நோக்கி தட்ட முடியும் என்று சொன்னால் நாம் ஜெபிப்பதிலேயும் நாம் வேண்டுதல் செய்வதிலேயும் அவரை நெருங்கி அவரோடு கூட இசைந்திருப்பதன் மூலம். எப்படி இசைந்திருக்க முடியும்? நாம் ஒரு குழந்தை போல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் குழந்தை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இல்லையா? அந்த குழந்தைக்கு கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, சூதுவாதுகள் தெரியாது. குழந்தைகளுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று தான் தெரியும். அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே நெருங்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட சிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு குழந்தை போல கபடற்றவர்களாய் எல்லா மனிதர்களையும் ஒரே நேர்கோட்டிலே நேசிக்கிறவர்களாயும் எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறவர்களாயும் எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னால் ஏனென்றால் என்று அவரே சொல்லுகிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இல்லையா? ஒருத்தர் போயிட்டுருக்காரு, நமக்கு கஷ்டம் இருக்குது, நம்ம வாய் திறந்து கேட்கலாம், அவனே எடுத்து கொடுத்தா என்னடா எனக்கு பிச்சைடா போடுற, நீ யாருடா, சும்மா போக மாட்டேடா, நீனே எனக்கு கேட்கறது முன்னாடி எடுத்து கொடுக்குற, எதுக்காக கொடுக்குற, அப்போ என்னடா உனக்கு என்ன வேணும், அப்போ நான் பைத்தியம் நினச்சிக்கிறியா என்று பலவிதமான சொற்களை நாம் சொல்லி அவனை சண்டையிடக்கூடும் என்பதனாலே, ஒரு வேலை நமக்கு 10 ரூபாய் தேவைப்படுகிறது சொன்னால், ஐயா ஒரு 10 ரூபாயை கொடுக்க முடியுமா என்று கேட்டுக்கோனால், அவருக்கு அது சுலபமான காரியமாக தோன்றினால் உடனே அந்த 10 ரூபாய் எடுத்து நம்மிடத்திலே கொடுத்து வைத்து கொள்ளப்பா என்று சொல்லுவார். இல்லை 10 ரூபாய்க்கு மேலாக அவருக்கு கொடுக்க எண்ணம் இருந்தாலும், தம்பி நீங்கள் 10 ரூபாய் கேட்டீங்க, ஒரு 50 ரூபாய் வைத்து கொள்ளுங்க, இருக்கிறது கடவுள் இடத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை உனக்கு கொடுப்பார். கேட்கவே இல்லை என்று சொல்லால் எந்த மனுஷனும் எடுத்து கொடுக்க மாட்டான். மனுஷன் மாத்திரமல்ல, தெய்வமும் கேட்டால் ஒழியே அவர்கள் உனக்கு தேவை இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் தெய்வத்தை நம்பி நாடி நீ கேட்பேனால் உனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கதவை எந்த அலுவலகத்தில் தட்டினாலும் கதவை திறந்தவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு நம்ம பதில் சொல்லுவோமேனால், தகுந்தது அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஜெபித்து முடிக்கும்படியாக இந்த காலை வேலை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபித்து கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் மண்டைக்கு வருகிறோம். தகப்பனே, என்னுடைய அலுவலகத்தில் உள்ள ஒவ்வொரு அலுவலரையும், ஆண்டவரே, மேல்மட்டத்தில் உள்ள எல்லா பெரியவர்களையும், கீழ்மட்டத்தில் உள்ள எல்லா சிறியவர்களையும், தேவன் தாமே வயதிலே அல்ல, ஆண்டவரே, பதவியிலே உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த காலை வேளையில் நம்ம கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் மனத்திரட்சி இல்லாமல் ஆண்டவரே இன்றைய வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அருமை சகோதரன் பசுபதியுடைய தகப்பனாரை தேவன் தாமே அந்த ஆண்டவரே சுகத்தை கொடுத்து நல்ல முறையில் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். அந்த மகனுள்ள மன உளைச்சல்களை எடுத்து போடுகிறார்கள். அப்பா, இன்னும் அநேகர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் ஜெபக்குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்களோ ஒவ்வொருக்காய் நாம் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே காலை வேளையிலே ஆசீர்வதிப்பதாக, பலப்படுத்துகிறாக, காத்து எடுத்துப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.